ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா பிளக சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் போட்டு வரோம். பிளகில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் எப்படி போஸ்ட் போடுறது, அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற வரைக்கும் எல்லா வீடியோஸும் போட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து பிளக போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்க அது வந்து சரியான முறையில் வந்து ஷேர் ஆக மாட்டுது. அதை வந்து எப்படி கிளிக்கபிள் இமேஜோட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறக்கு முதல் இது வரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெப்சைட்டில் நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி போட்டு நாங்கள் வந்து கீழே ஷேர் பட்டன் இருக்கும். அதை கொடுத்து நாங்கள் ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு வந்து நார்மலாக ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். அதாவது உங்களோட அந்த டைட்டில் மேலே வரும். அது மாதிரி லிங்க் பார்த்தீங்கன்னா URL மட்டும்தான் வருமே ஒழிய எந்த கிளிக்கபிள் இமேஜோ இல்லை நீங்கள் போட்ட அந்த ஃபோட்டோ எதுவுமே வராது. அப்போ ஒரு யூசரால் வந்து இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன்டா இந்த லிங்கை தான் கிளிக் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து அவர் வந்து கூட யூசருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த போஸ்ட்டை நாங்கள் இப்படி ஷேர் பண்ணுங்க, இப்படி எங்களுக்கு வந்து இப்படி பார்த்தீங்கன்னா கிளிக்கபிள் இமேஜோட எங்களுக்கு வாரமாய் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டொமைன் வாங்கிக்கிறேன். இப்போ இதுலேருந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. எனக்கு அந்த என்ன வெப்சைட்டோ அந்த வெப்சைட் நேம் வந்து கீழே காட்டுது talkwithtamil.com. மற்ற அதில் போட்ட ஃபோட்டோ வந்து இமேஜாக ஓப்பனாக இருக்குது. அதில் போட்ட டைட்டில் வந்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்குது. ஸோ இவ்வளோ வந்துருக்குது நாங்கள் ஷேர் பண்ணிக்க ட்விட்டரில். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு வந்து போஸ்ட்டை பார்த்துட்டு வரைக்கும் அவர் வந்து மேலே நேமும் பார்ப்பார். அதே மாதிரி இதில் டைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வாட்சி பார்ப்பேன். அவருக்கு ஓகே எனக்கு இது கிளிக் பண்ணிங்க நேராக அங்கே வெப்சைட்டுக்குள்ள போய் ஓப்பன் ஆகும். அதுவே இப்படி இருக்க வந்து அது வந்து பெருசாக ஆக்களை வந்து அட்டாக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வைக்காது. அப்போ நாங்கள் எங்களோட போஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் இப்படி தான் ஷேர் பண்ணணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டில் போய் ஒரு HTML கோடிங் ஒன்று நாங்கள் போட வேண்டியிருக்கும். இதான் அந்த கோடிங். இந்த கோடிங்கை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தீம்ஸ் செட்டிங்கில் வந்து போட வேண்டியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோடிங்களுக்கு நான் வந்து போஸ்ட் எழுதி முடிக்கலை. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆக்கி இந்த போஸ்ட் எழுதி முடிச்சு நான் இந்த போஸ்ட்டை வந்து என் வெப்சைட்டில் போட்டிருப்பேன். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க. இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போவீங்க. இதில் போனீங்கன்னா கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து இதில் அந்த கோடிங் வந்து இருக்கும். இதை நீங்கள் இதில் வந்து இப்படி செலக்ட் பண்ணி இவ்வளோத்தையும் காப்பி பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். இது வந்து PC வெர்ஷன் இப்படி இருக்கும். மொபைலில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். காப்பி பண்ணி போட்டு நீங்கள் ஒரு நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணி வைங்க. இப்படி நான் நோட் பேடில் போட்டிருக்க மாதிரி இதே மாதிரி நீங்கள் நோட் பேடில் போட்டு வைங்க. இந்த போஸ்ட் வந்து கட்டாயம் இந்த வீடியோ கீழே லிங்கில் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம். நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிக்கலை. ஸோ போஸ்ட் போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை இந்த கோடிங் வந்து எடுத்துக்கொள்கிறது. இப்போ நான் அந்த கோடிங் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கோடிங்கை வந்து சில இது எடிட்டிங் வந்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து சில ஆட்கள் வந்து சொல்கிறது இந்த கோடிங் மாதிரி தான் சொல்லுவாங்க. இதில் இருக்கிறாங்க இந்த மீட்டா டெக்கிலேருந்து இவ்வளோ தான் சொல்லுவாங்க. இதுதான் சம்மரி லார்ஜ் இமேஜின் கோடிங் வந்து. பட் நாங்கள் இதை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை நடக்குதுன்றைக்க நாங்கள் ஒரு எங்களோட சைட்டை வந்து அதை ஷேர் பண்ணிக்க அதுக்கு ஒரு ப்ராப்பரான இமேஜோ இல்லை டைட்டிலோ விடாது. அதே மாதிரி எங்களோட பேஜ் தானே இப்போ உங்களோட இதுதான் வெப்சைட் அன்றைக்க இந்த வெப்சைட்டே ஷேர் பண்ணிக்க அதுக்கு சரியான ஒரு ப்ராப்பரான இமேஜ் வந்து விழாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் சீரியஸ் அண்ட் ஆன்லைன் ஏர்னிங் இப்படி பேஜ் இருக்குது தானே இந்த பேஜை வச்சு ஷேர் பண்ணிக்க அதுக்கு வந்து சரியான ஒரு இமேஜ் வந்து விழாது. டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ எதுவுமே விழாது. அப்போ வந்து அவர் கஸ்டமருக்கு ஒரு யூஸருக்கு வந்து எங்களோட இதுக்குள்ளே வாடுறதுக்கு இப்போ போஸ்ட்டை கிளிக் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மீட்டா டெக்கிலேருந்து இது வரைக்கும் போட்டுக்கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக வேணுமென்னா நீங்கள் ஃபுல்லாக போடணும். நான் வந்து ஃபுல்லாக தான் போட போகிறேன். இந்த ட்விட்டர் காட்டுன்றது இதில் இருந்து இந்த ட்விட்டர் என்னென்னு இருக்குது இது வரைக்கும் நான் வந்து காப்பி பண்ணி போட போகிறேன். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சில எடிட்டிங் இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய இந்த கோடிங் வந்து என்னத்துக்கண்டு இந்த இவ்வளோ கோடிங்கும் வந்து என்னத்துக்கண்டு இதில் தான் ஹோம் பேஜ் பேஜை ஷேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ கோடிங் தேவை. அதே மாதிரி இதில் இருந்து இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னது பார்த்தீங்கன்னா இது வந்து பேஜ் உங்களோட பேஜை ஷேர் பண்ணிக்க இந்த கோடிங் தேவைப்படுது. இது வந்து இதில் இருந்து இவ்வளோ வந்து சம்மரி லாஜிக்கு நம்ம சொன்ன மாதிரி சம்மரி லாஜிக் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு என்ன வரணுமோ அதை வந்து இதில் வந்து போடி இருக்கும். இதில் பாருங்க கோடிங்கை உனக்கு கொஞ்சம் கோடிங் உள்ள இருந்தால் போதும். உங்களுக்கு ட்விட்டர் கார்டு வந்து சம்மரி லாஜ் அந்த நேமில் இருக்குது. இப்போ இது மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே ப்ரோசஸ் இதெல்லாம். அப்போ இதில் ட்விட்டர் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னத்தை போட்டிருக்கோம்னா அந்த போஸ்ட்டோட ப்ளாக்கோட டிஸ்கிரிப்ஷனை வந்து போடுறது. நாங்கள் வந்து போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்க உங்களுக்கு இதில் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதுவோம் தானே இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து தான் நாங்கள் வந்து இதில் போட சொல்லி போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைட்டில் அதுவும் ப்ளாக்குன்ற பேஜின நேமை வந்து போட சொல்லி போட்டிருக்கோம். அந்த அதாவது உங்களோட போஸ்ட்டுன நேமை வந்து இங்கே யூஸ் உங்களோட ட்விட்டர் இது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுன்ற ஒரு URL அந்த இமேஜின் இது வந்து போஸ்ட்டில் இருக்க இமேஜின் URL வந்து எடுக்க சொல்லி போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட இந்த ட்விட்டர் நேமை வந்து கொடுக்க வேண்டிய இருக்குது. ஓகே, இது உங்களோட சைட் நேம், இது ட்விட்டர் நேம்.
ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். இதில் இப்போ என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். உங்களுக்கு முதல்ல இது நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளாக்ல மீட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ப்ளாக்ல நீங்கள் முன்னுக்கு எழுப்பீங்க மீட்டா டிஸ்கிரிப்ஷன், அதை வந்து நான் எடுக்க சொல்லி போட்டிருக்கேன். மேடம் ப்ளாக்ன போஸ்ட் டைட்டில் இதெல்லாம் அப்படி இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அட் போட்டு யூசர் நேம்னு இருக்கும். இந்த இடத்துல இந்த யூசர் நேமை நீங்கள் அழிச்சிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்னத்தை போடணும் அப்படின்னா உங்களோட ட்விட்டர் இதை போடுங்க. ட்விட்டருக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை கொடுங்க. நான் வந்து எஸ்வி தமிழ் டெக்குன்னு நான் கொடுக்குறேன். அதாவது ட்விட்டரும் வந்து அதே நேம்லாம் வச்சுக்கிறேன். பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த ஆட் போட்டு எஸ்வி தமிழ் டெக் இதை நான் வந்து இதில் கொடுக்குறேன். அதே போல் எல்லா யூசர் நேமுக்கு நாங்கள் வந்து அதே இதை கொடுக்கணும். ஸோ நாங்கள் காப்பி பண்ணி போட்டு நான் எல்லாத்துலேயும் வந்து கொடுக்கணும். ஒன்லேயும் ரெண்டு இருக்கும் யூசர் நேம். இதுலேயும் வந்து அதே கொடுக்குறேன் எஸ்வி தமிழ் டெக். அதே மாதிரி இங்கே ஒரு 2 இருக்கும் யூசர் நேம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்வி தமிழ் டெக், இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ்வி தமிழ் டெக். ஓகே, இது 2 கொடுத்தாச்சு. அது மாதிரி இந்த 3வது இதுலேயும் இருக்கும் எஸ்வி தமிழ் டெக், எஸ்வி தமிழ் டெக். ஓகே, மொத்தம் 6 இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஓகே, இதே மாதிரி நீங்கள் பார்த்து உங்களோட வெப்சைட்டுக்குரிய இதை வந்து ட்விட்டருக்குரிய இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். இல்லாட்டி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஷேரபிள் லிங்காக எடுக்கல, அதுக்கு தான். ஓகே ஓகே இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கிடக்குது. அதை பார்க்க போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கோம். உங்களோட யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்களோட சேனலில் வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறோம். இன்றைக்கு பார்த்தோம்னா இந்த ஓல்ட் மீடியா தமிழ் இந்த யூடியூப் சேனல் தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய சேனலில் வந்து நிறைய விஷயங்களை போட்டிருக்கு. அதாவது வந்து ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, எல்லா விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இவருடைய சேனலை வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கார். மறக்காம இவருடைய சேனலுக்கு போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் விட்டுடுங்க. அப்போ தான் இவர் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனே வரும். இவருடைய சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் டேப்பில் போடுவேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி இவருடைய சேனலில் போகலாம். போகிறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. இதே போல் உங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நான் மேலே வந்து ஐபனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எப்படி என்னென்ன செய்யணும் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கு அப்படின்னு. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் உங்களோட சேனலை எங்களோட வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 இடத்துல இந்த முதலாவதுல 2வது மட்டும்தான் வந்து உங்கள்கிட்ட லோகோண்ட யூஆர்எல் கேட்டிருப்போம். 3வது சம்மரி லாட்சில் வந்து கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா சம்மரி லாட்சில் வந்து என்ன போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறோம் அந்த போஸ்ட் யூஆர்எல் இமேஜ் யூஆர்எல் தான் எடுக்க போகுது. ஆனால் பேஜுக்கும் ஹோம் பேஜுக்கும் நாங்கள் வந்து யூஆர்எல் கொடுக்கணும். ஏன்னா இல்லாட்டி வந்து இந்த யூஆர்எல் எடுக்காது. அதுக்காண்டி நாங்கள் இதுக்கு என்ன யூஆர்எல் கொடுக்க போகிறோம் அப்படின்னா எங்களோட லோகோண்ட யூஆர்எல். ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி போட்டு என்ன லோகோ இருக்குது தானே அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் வித் நியூ டேப் பண்ணுறதை கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு இதில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே வர யூஆர்எல் இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணுறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த நோட் பேடில் போயிட்டு லோகோ யூஆர்எல் இடத்துல வந்து நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதில் வந்து இந்த இமேஜ் இது வந்து போட்டேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கேட்டிருப்போம். இதில் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து அதே இதை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்கும் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் உங்களோட இதை கொடுக்கணுமா உங்களோட கொடுத்து போட்டு நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட ப்ளோருக்குள்ள போயிட்டு இதில் தீம்ஸ் இருக்கும். இந்த தீம்ஸை கிளிக் பண்ணுங்க. தீம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த கஸ்டமைஸுக்கு பக்கத்தில் முக்கோணமாக ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எடிட் HTML அப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் உங்களோட HTML கோடிங். இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சும்மா அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலோட F கொடுங்க. ஓகே, கண்ட்ரோலோட F கொடுத்துட்டு நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு புரியும்பா இதில் வந்து பெருசாக்கி டைப் பண்ணுறதை போடுறேன். இப்படியே ஹெட் போட்டு நாங்கள் வந்து ஹெட்டை வந்து முடிகிற இடத்துல ஹெட் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இங்கே இருக்குது. இந்த இருக்குது ஹெட் ஸ்டார்ட் பண்ணுற இடம். இது வந்து ஹெட் முடிகிற இடத்துக்கு மேலே தான் நாங்கள் இந்த கோட் வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்போ நான் இந்த ஸ்லாஷ் போட்டு இதை இப்படி வந்து எழுதிக்கிறேன். உங்களுக்கு இது வந்து பெருசாக அதில் எழுதி காட்டுவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறது. கண்ட்ரோலோட F கொடுத்துட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி போட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். இதில் உங்கள் மஞ்சள் கலரில் காட்டுவாங்க. 307 இடத்துல வந்து இந்த ஹெட் இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் வேறு என்ட்ரு அடிச்சுட்டு மேலே போய் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுட்டு ஒரு 2 என்ட்ரு அடிக்கும். இந்த கூகுள் அனலிஸ்டிக் இருக்குது. அது கீழே ஒரு கேப் விட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு என்ட்ரு அடிச்சுட்டு நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து எங்களோட போஸ்ட்டை வந்து அதில் காப்பி பண்ணதை வந்து இதில் நாங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் இந்த ஹெட் அண்ட் முடிவுதானே இதுக்கு மேலே வந்து நான் அந்த ட்விட்டர் கார்ட் ஸ்டார்ட் அண்ட் அதில் இருந்து ட்விட்டர் கார்ட் எண்ட் இருக்குது. இவ்வளோத்தையும் கூட வந்து காப்பி பண்ணி இதில் வந்து போட்டுட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து திருப்பி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாம் கொடுத்தா சரியாக இருக்கும். உங்களோட ட்விட்டர் நேம் கொடுத்த சரியாக இருக்கும். உங்களோட URL எல்லாம் கொடுத்த சரியாக உண்டு. நான் செக் பண்ணி போட்டு எல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதில் வந்து ரைட் சைடில் வந்து சேவன் இருக்கும். அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ உங்களை சேவ் ஆகிற கொஞ்சம் நேரம் எடுக்கும், ப்ராசஸிங் ஆகும். ஓகே, சேவ் ஆகி முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து அடுத்த என்ன செய்யணும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுது. இப்போ நான் வந்து பேக் போகலாம்.
பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் அந்த கோட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் ஒரு கொஞ்ச நேரத்தால் உடனே வந்து ஒர்க் பண்ணாது, ஒரு கொஞ்ச நேரம் விடணும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். அதாவது உங்களோட போஸ்ட்டோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் பெறும், அதே மாதிரி உங்களோட போஸ்ட் லோகோ வந்து காட்டும், அதாவது இமேஜ் வந்து காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் லிங்க் வந்து கீழே வந்து ஷோ ஆகிக்கொண்டு இருக்கும். இப்படி வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடியா இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிடும். ஆனால் ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது நாங்கள் ப்ரீம்பாக ட்விட்டர் கார்டு வெலிகேஷன் ஒன்று இருக்குது, அது நீங்கள் செய்யணும். இப்போ இதில் உங்களுக்கு காட்டிருக்கேன் பாருங்க, இதில் வந்து ப்ரீவியூ காட்டை கொடுத்தோன்னே எனக்கு வந்து எப்படி வருது பாருங்க, அந்த இந்த லோகோ காட்டுது, அதாவது இந்த இமேஜ் காட்டுது, இந்த போஸ்ட் இமேஜ் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் காட்டுது. கீழே வாங்க svtamiltech.blogspot.com என்ற URL காட்டுது. இதே மாதிரி வந்து அந்த ட்விட்டரில் வந்து ஷேர் ஆகும். இது கொஞ்சம் நேரத்தில் ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு அப்புறம் வந்து நான் உங்களை செஞ்சு காட்டுறேன். இல்லாட்டி இந்த பேஜில் போய் நீங்கள் கொஞ்சம் ஒரு இந்த போஸ்ட் பார்க்க இந்த பேஜில் போய் நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ஒர்க் தான் இல்லையாண்டு. இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதில் HTML கோடிங் பார்த்தீங்கன்னா இந்த கோட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுப்பேன். இந்த போஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ட்விட்டர் கார்டு ஃபஸ்ட்டில் இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக காப்பி பண்ணி போட்டு நீங்கள் உங்களோட பேஜ்லேயும் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் இதை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் SW Tamil Tech யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.